கும்பராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது? தொழில் வியாபாரம் எப்படி நடக்க போது? லாபம் எப்படி கிடைக்க போது? குடும்பத்துக்கு எப்படி இருக்கு? பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு பலமா இருக்கா? இல்ல பலவீனமா அமைய போதா? நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்? எந்த தெய்வத்த வழிபடணும்னு சொல்லியும், ஆவணி பௌர்ணமிய பத்தியும் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்படியே வீடியோ பத்தின கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கண்டிப்பா பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வர 7/9/2025 அன்று ஆவணி பௌர்ணமி வருதுங்க. பொதுவா பௌர்ணமி நாள்ல தெய்வ சக்திகள்லாம் அதிகரித்து காணப்படுங்கிறதால, அந்த நாள்ல விரதம் இருந்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபடுவதால் சந்ததிகள் நலம் பெருகுங்க. குறிப்பா இந்த நாள்ல பெண் தெய்வ வழிபாடு செய்றது அதிக பலன கொடுக்கக்கூடியதா இருக்குதுங்க. 12 பௌர்ணமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபடுவதால வாழ்வில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெற முடியும்னு சொல்றாங்க. இந்த நாள்ல செய்யப்படும் தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டிற்கு சக்தி அதிகம்னு குறிப்பிடுறாங்க. பொதுவா மற்ற நாட்கள்ல செய்யும் வழிபாடுகளை விடவும் அனைத்த மாதங்களிலும் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்களில் செய்யும் வழிபாடுகளுக்கு அதிக சக்தின்னு சொல்றாங்க. அதுலயும் சந்திரனின் ஆதிக்கம் அதிகம் உள்ள பௌர்ணமி நாள்ல கிரிவலம் செல்வதும், வீட்டுல விளக்கேத்தி வழிபாடு செய்வதும், சத்யநாராயண பூஜை செய்யறதுன்னு நீங்க எப்படி வழிபட்டாலும் அதன் பலன் 2 மடங்கா கிடைக்குங்க. நிலா காலம் எல்லாமும் தமிழர்களுக்கு விழா காலம்னு சொல்லுவாங்க. அதுபோல ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க. பௌர்ணமி நாள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்யறதால அனைத்து விதமான செல்வ நலன்களும் வீடு தேடி வருங்கிறது நம்பிக்கை. அதுபோல ஆவணி மாசத்துல வரும் பௌர்ணமி நாள்ல விரதம் இருந்து வழிபட்டா பல நாட்களாக எத்தனை முயற்சி செய்தும் தீராத கடன் பிரச்சனைகள்லாம் தீருங்க. பணவரவு அதிகரிக்கும். திருமண தடையெல்லாம் நீங்குங்க. கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் தீருங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. வர கடன்லாம் வந்து சேருங்க. மேலும் குடும்பமும் உங்கள் வாழ்க்கையும் சுபிட்சம் பெறும்னு நிபுணர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. மேலும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வருமானம் அதிகரிக்கும் வாரங்க. எதிர்பாராத பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டாகுங்க. நீண்ட நாளாக உங்களை வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதைகள்லாம் இனி குணமாகுங்க. செலவுகள் கட்டுக்குள் இருக்குங்க. மற்றவங்களோட மனஸ்தாபம் ஏற்படுங்கிறதால பேசும்போது பொறுமையாக பேசுறது ரொம்ப அவசியங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்துக்கவும், உங்கள் வேலைகளை மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவும் முக்கியங்க. பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ இந்த வாரம் எதிர்பார்க்க கூடாதுங்க. வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க. பற்று வரவு சுமூகமாக நடக்குங்க. பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத வாரமா இந்த வாரம் இருக்க போதுங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் ஓரளவு நிறைவேறுங்க. மேலும் யாரிடம் எதை பேசினால் காரியம் சாதிக்க முடியுங்கிற நுட்பத்தை அறிந்த கும்பராசினருக்கு 5, 7ஆம் இடத்துல உள்ள சுபர்கள் நீண்ட காலமா இழுத்தடித்த நல்ல விஷயங்களை நடத்தி வைப்பாங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வங்கி துறையினருக்கு புதிய வாய்ப்புகள்ல லாபம் பெருகுங்க. நுகர்பொருள் ஃபேன்சி பொருள் வியாபாரிகள் தொழில் விரிவாக்கம் செய்யலாங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியில துணிச்சலா செயல்பட்டு சாதனை புரிவாங்க. ரியல் எஸ்டேட்ல புதிய திட்டங்கள்லாம் லாபம் ஏற்படுங்க. ஷேர் மார்க்கெட்ல ஏற்றுமதி இறக்குமதி பங்குகள் மூலம் ஆதாயம் உண்டாகுங்க. மாணவர்கள்லாம் உள்ளரங்க விளையாட்டுல சாதனை செய்வாங்க. உடல் அசதி அல்லது வலி ஏற்பட்டா மருத்துவ ஆலோசனை பெறது மூலமா உங்க உடல் நலனை பாதுகாக்கலாங்க. காது கேளாதோர் பார்வையற்றோருக்கு அன்னதானம் செய்யறதும், சகோதர சகோதரிகளுக்கு பரிசு வழங்குறதாலையும் நன்மை ஏற்படுங்க. பல துன்பங்களுக்கு நடுவுல சில ஆறுதல்கள் தரும் அமைப்புகளும் உண்டாகுங்க. ஏழுல சூரியன் புதன் இணைந்து ராசியை பார்க்கறதுனால ஒரு விதத்துல அது சிரமங்களை கொடுக்கும்னாலும் கூட சில நல்ல அரசியல் மாற்றங்களையும் உத்தியோக மாற்றங்களையும் தருவாங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கிறவங்களுக்கு துன்பங்கள்லாம் குறையுங்க. சுக்கிரன் 6ல் இருந்தாலும் பொருளாதாரத்துல கை வைக்க மாட்டாரு. கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்குங்க. அதோடு குரு உங்கள் ராசியை பார்வையிடுறதாலும் லாபஸ்தானத்தை பார்வையிடுறதாலையும் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதாலையும் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அதிலிருந்து வெளியேறும் வழிகளும் புலப்படுங்க. பெரியோர்களின் ஆசிகளும் தெய்வத்தின் ஆசியும் துணையா நின்று சிக்கல்ல இருந்து விடுபட உதவுங்க. நீங்க சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க. கிரகங்களின் அனுசரணையற்ற நிலையை கருத்துல கொண்டு யோசிச்சு எந்த விஷயத்திலையுமே கவனமா இருக்கணுங்க. அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கிறதால வாகனங்கள்ல செல்லும் போது சிறு விபத்துக்கள்லாம் நேரலாங்க. அல்லது வாகனங்கள் பழுதுபடலாம். இவற்றில் கவனம் வைத்துக் கொள்ளணுங்க. சனி ராகு ராசியிலேயே இருக்கிறதால பாவ கிரகங்களான சூரியனின் பார்வை விழுறதாலேயும் வீட்டில் சிக்கல்கள்லாம் வரதாங்க செய்யும். அதுலேருந்து பொறுமையோட தான் நீங்கள் வெளியில் வரணும். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தன லாபாதிபதி குரு ராசியை பார்க்குறாருங்க. எல்லா காரியங்கள்லையுமே முன்னேற்றமாக நடக்குங்க. எதிர்பார்த்த பணமெல்லாம் வந்து சேருங்க. சுக்கிரன் சஞ்சாரம் புதிய தொடர்புகள்லாம் ஏற்படுத்துங்க.
திறமை வெளிப்படுங்க. பல வகையிலயும் முன்னேற்றம் உண்டாகுங்க. தொழில், வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல தாமத போக்கு காணப்படுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க பயணம் செல்ல வேண்டியதா இருக்குங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் தாமதப்படலாங்க. குடும்பத்துல திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்குங்க. பெண்களுக்கு இழுபறியா இருந்த காரியங்கள்லாம் முடிவுக்கு வருங்க. கலைத்துறையினர் பொறுப்புகள் அதிகரிக்குங்க. அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் செஞ்சு முடிச்சிருவீங்க. மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு ஏற்படுங்க. திறமை வெளிப்படுங்க. புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதன் மூலமா நன்மை ஏற்படுங்க. அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில், வியாபாரம் சிறப்பா நடக்குங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள்லாம் போறது மூலமா கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீங்க. தொழில விரிவுபடுத்த ஆலோசனைகளை மேற்கொள்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு செயல் திறமை வெளிப்படுங்க. ஆனா மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்க பெறுவீங்க. மேலும் வேலைப்பளு அதிகரிக்குங்க. உடல்நிலையில திடீர்னு அசௌகரியம் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. சப்தமஸ்தானத்துல கேது, சூரியன், புதன் சஞ்சரிப்பால சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுங்க. புதிய நண்பர்களால பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்கிறது ரொம்ப நல்லதுங்க. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால செல்வாக்கு உயரும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்க நினைக்கிறது நடக்கும். செய்து வரும் தொழில் விருத்தி ஆகுங்க. பொருளாதார நிலை உயர வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சிலர் புதிய வீட்டுக்கு குடியேறுவீங்க. திருமண வயதினருக்கு நல்ல வரன் கிடைக்குங்க. ரொம்ப நாளா வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வரன் அமையுங்க. இந்த வாரம் வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேருங்க. குடும்பத்துல சந்தோஷம் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களால அதிகப்படி வருமானம் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு ஏற்படுங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. தாய் தந்தையரின் உடல்நிலையில கவனம் தேவைங்க. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்த விஷயத்திலையும் தெளிவான முடிவை எடுப்பீங்க. புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் உண்டாகுங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் இருக்கும். அறிவியல், கணித பாடங்கள்ல கூடுதல் கவனத்தோட படிக்கிறது நல்ல மதிப்பெண் பெற உதவுங்க. மேலும் குருவின் பார்வை எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குங்க. தொழில்ல லாபம் கூடுங்க. வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேருங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றமெல்லாம் ஏற்படுங்க. இதுவரை இருந்த நெருக்கடியெல்லாம் நீங்குங்க. பரிகாரமா நீங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதால மனதுல துணிச்சல் உண்டாகுங்க. எதுலேயும் வெற்றி கிடைக்கும். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப மேன்மையான பலன்களை கிடைக்குங்க. சில இடங்கள்ல வேலையில சிறு அழுத்தம் உண்டாகுங்க. சில இடங்கள்ல கடுமையா உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. உத்தியோக ரீதியா சம்பள உயர்வு வரலாங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்குங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. புதிய தொழில்ல நம்பிக்கையோடு ஈடுபடலாம் நீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பமெல்லாம் நீங்கி குதூகலம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளால பெருமையும் நிம்மதியும் உண்டாகுங்க. உத்தியோக ரீதியா அலுவலகத்துல உங்களின் வேலை திறமை மிகுந்த ஏற்றத்தை கொண்டு வருங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வெல்லாம் கிடைக்கிற நிலை உருவாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல நல்ல வருமான பெருக்கம் ஏற்படுங்க. தொழில்ல விரிவு செய்வதற்கான சிறந்த நேரங்க இது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சிக்கல்கள்லாம் விலகுங்க. பிள்ளைகளால சிறப்பும் மேன்மையும் உண்டாகும். பெரியோர்களின் ஆசை கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்துக்காக பணவரவு அதிகரிக்க அதிகப்படியா பாடுபடணுங்க. கலைத்துறையினர் நல்ல வாய்ப்புகள் அமைந்து பொருளாதார உயர்வை அடைவாங்க. புதிய முதலீடுகள்ல ரொம்ப நிதானமா இறங்கணுங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி இன்பமும் துன்பமும் கலந்த பலன்களை கொண்டு வருங்க. ராகு 1ல இருக்கிறதால குடும்பத்தோட கோயில் தரிசனம் செய்வதற்கான வாய்ப்பு அமையுங்க. நீங்க எதுலெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, வியாபார விஷயத்துல கவனக்குறைவா செயல்படக்கூடாதுங்க. புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்யணுங்க. இந்த வாரம் கும்பராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக சலிப்பு இல்லாம பாடுபடணுங்க. பண விஷயத்துல மிக சாமர்த்தியமா நடந்துக்கணுங்க. மேலும் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் குச்சனூர் சனி பகவான். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 8, 3. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா பதிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.